நபியே உங்கள் அழகினிலே பௌர்ணமி நிலவும் தலை குனியும். நபியே உமது காதலினால் எந்தன் கண்கள் பூத்திருக்கும். யா ரசூலல்லாஹ் எந்தன் இதயம் துடிக்கிறது. உங்கள் வதனம் காணாமல் என் உயிரும் தவிக்கிறது. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த அன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியை நாம் செய்து பார்க்கிற போது அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்றைக்கும் பலவிதமான கருத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்றெல்லாம். உதாரணமாக சில பேர் இப்படியும் சொல்லுகிறார்கள், அன்பு என்பதற்கு விளக்கம் என்ன? உதாரணமாக ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுகிற போது ஒரு கணவன் சொல்லுகிறான் தன்னுடைய மனைவியை பார்த்து. அந்த கணவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுவது, அல்லாஹ்வினுடைய சட்டங்களை வழிநடக்கச் சொல்லுவது, இப்படித்தான் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுவது, இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மனிதராக கணவர் இருக்கிறார். மனைவி அது போன்ற சூழ்நிலையிலே வாழாத ஒரு பெண்ணாக இருப்பதின் காரணமாக, அப்படி வாழ்ந்து பழக்கமில்லை என்ற காரணத்தினால் அந்த இறை கட்டளைகளையும் இறை சிந்தனைகளையும் அல்லாஹ்வினுடைய ஒழுக்க மாண்புகளையும் எடுத்து நடப்பதற்கு அந்த பெண்ணால் இயலவில்லை, அல்லது அந்த பெண்ணை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சரியில்லை. ஆனாலும் அந்த பெண் இந்த இஸ்லாத்தினுடைய மாண்புகளை எடுத்து நடப்பதற்கு மிக தகுதியான பெண் தான். கணவர் சொல்லுகிறார், இந்த நேரத்திலே அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குவதற்காக இதை சொல்லுகிறேன். கணவர் சொல்லுகிறார், என் மீது நீ வைத்திருந்த அன்பு உண்மை என்று சொன்னால், என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய பாசம் உண்மை என்று சொன்னால், நான் சொன்னதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்பதாக அந்த கணவர் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த மனைவி சொல்லுகிறாள், இல்லை இல்லை, எனக்கு உங்கள் மீது அலாதியான அன்பு இருக்கிறது, உச்சகட்டமான அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய மனதிலே அதுவாக வர வேண்டும், நானாக செய்ய வேண்டும் என்று தோன்ற வேண்டும் என்பதாக மனைவி விளக்கம் சொல்லுகிறாள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா தன்னுடைய சத்திய வேதத்திலே சொல்லுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹுவை விரும்புவது உண்மை என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுவின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அது உண்மையானது என்று சொன்னால், நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படியானால் அல்லாஹுவை நான் நேசிக்கிறேன், அல்லாஹுவை உண்மையிலே நான் பிரியப்படுகிறேன், என்னுடைய அன்பு அல்லாஹுவின் மீது உண்மையானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் அவர்கள் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த அன்பு அது உண்மையானதாக இருந்திருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். இவர்கள் பின்பற்றவில்லை, ஆனால் அல்லாஹுவை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அன்பு என்பது பொய்யானது, உங்களுடைய அன்பு என்பது அது உண்மை அல்ல, அது பொய்யானது. ஏன்? உங்களுக்கு அன்பு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவையும் என்றைக்கும் நம்பியிருப்பீர்கள், அல்லாஹு சொன்னதை சற்றும் பிசகாமல் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய அன்பு பொய்யானது என்பதாக இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அப்படியானால் அந்த மனைவி சொன்னது தவறானது. என்ன? உங்கள் மீது அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆனால் எனக்காக தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையான அன்பு அல்ல. ஏன்? பொதுவாக ஒரு மனிதரின் மீது ஒரு மனிதருக்கு அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அன்பு உண்மையிலேயே உண்மையான அன்பு என்று சொல்லுகிற போது அந்த மனிதர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு ஒருபோதும் மாற்றம் செய்யக்கூடாது என்று உள்ளம் அலாதியான ஒரு அன்பில் அடித்து கொள்ளும்.
எந்த ஒரு நிமிடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அந்த வார்த்தைக்கு நான் ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டேன். ஏன்? எனக்கு பிடித்தமானவர் சொல்லிவிட்ட வார்த்தை. நான் யாரின் மீது உண்மையான அன்பும் காதலும் வைத்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட நபர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஆகவே நான் ஒருபோதும் அதற்கு மாறு செய்ய மாட்டேன் என்று உள்ளம் அடித்து கொள்ளும். அதை ஒருபோதும் அவர் செய்யவே மாட்டார். அதுதான் உண்மையான அன்பு. அப்படியானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிற போது அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் வர வேண்டும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம் என்பது ஒன்லி வார்த்தை அல்ல, ஒரு முழு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போதுதான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மையில் நாம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். இதற்கு மாறாக அந்த மனைவி சொன்னது போல தோன்றினால்தான் செய்வேன் ஆனால் அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பு பொய்யானது. அப்படியானால் அந்த சொன்ன கருத்தும் தவறானது, அதை சொல்லி கொடுத்த இடமும் தவறான இடம், அதை சொல்லி கொடுத்தவர்களும் சரியான நிலையிலே இல்லை என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் வெறுமனே வார்த்தையில் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் அவர்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல என்பதை நம்மால் இங்கு உணர முடிகிறது. ஆனால் இன்றைக்கும் சமுதாயத்திலே பல பேர் இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்தை மாற்றி விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை உண்மையிலே நேசிக்கின்ற பாக்கியத்தையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் உண்மையில் நேசிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து காட்டியதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்ற பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.